வச்சு தான் அப்புறம் தனியாக பார்ட்டிஷன் பண்ணி போட்டோம். மேலே நம்ம மொட்டை மாடிலே வந்து பார்த்திங்கன்னா 40 அடி நீட்டு இது அப்படியே நீட்டாக வலை அடித்து அப்படியே விட்டுருக்கோம். பாதி மொட்டை மாடி டெரஸ் கார்டனாக யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. ஜம்போ நாவல் இருக்குது, வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா இருக்குது, பனானா சப்போட்டா இருக்குது, ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் ஒயிட் நாவல் இருக்குது. நம்ம ஒயிட் நாவல் பற்றி நிறைய வீடியோஸு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நிறைய படிச்சுருந்தோம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது ஒயிட் நாவல். அதெல்லாம் அப்புறம் என்ன இருக்குது, பல்காரி வாட்டர் ஆப்பிள் ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் போட்டிருந்தேன் ஃப்ளவரை. இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பூத்து அழகாக கொட்டிட்டு காயாக மாற தொடங்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மற்ற வாட்டர் ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா பொடி தொட்டு சாப்பிட்றோம், லைட்டாக புளிப்பும் இதுவுமா இருக்கும். அந்த மாங்காவுக்கு போடுற மேங்கோ பைனாப்பிளில் போடுற பொடி மாரி போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பல்காரி வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா இனிப்பு நல்ல சுகர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டை செமையாக இருக்கும். பல்காரி வாட்டர் ஆப்பிள் இருக்கிறதுலே